ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தீராத கடனும் சந்திர பகவானும். இதான் தலைப்பு. கடன், இதை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஒரு நாடே கடனால் மூழ்கி போகிற அமைப்புகளையும் விதிகளையும் கூட நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். தனிநபர்கள், நிறுவனங்கள், பேங்க்கு, நாடு, குடும்பம் கடனால் மூழ்கி போகும் விதிகள் அதிகம் உண்டு. ஸோ கடன்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது வந்தே தீரணும், அவசியம். நல்ல கடன்களும் வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு. சுபக்கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், கல்வி கடன் வாங்குகிறோம், திருமணத்துக்காக கடன் வாங்குகிறோம், திருமண முயற்சி. ஆனால் எப்படி வாங்கினாலும் கடன் தான். கடன் என்பது நீங்கள் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கடனுக்கான வேதனைகளை அனுபவிக்கணும். கடனுக்காக நிறைய வீடியோக்கள் நம்ம காணொலிகள்லையும் போட்டிருக்கோம். அதில் ஒரு சூட்சமமான வீடியோ, இந்த கிரக அமைப்புகள் உள்ளவங்க கடன் படாமல் உங்களை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. தேவை ஏற்பட்டால் ஒழிய யாரும் கடன் வாங்கிறது இல்லை. சார் தேவைக்கு தானே வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் நீங்கள் நேரடியாக கடன் பட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அந்த அமைப்பில் சந்திரன் ஒரு முதன்மையான இடத்துக்கு வரார். காலபுருஷனுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய வீடு கிரகம் சந்திரன். தனஸ்தானம். மேசம் முதலாவது வீடு, ரிஷபம் ரெண்டாவது வீடு. இந்த காலபுருஷனுடைய இரண்டாம் வீடான குடும்பம், தனம், வாக்குங்கிறதுல தனஸ்தானத்தில் உச்சம் பெற கிரகம் சந்திரன் தான். தனக்காரகனான குருவே சந்திரனுடைய வீட்டில் போய் தான் 4ஆம் வீட்டில் தான் உச்சமடைவார். ஆனால் இந்த சந்திரன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று வலிமையோடு திகழ்வார். இங்கே அவருக்கு உச்ச பலன் மட்டும் கிடையாது, மூலத்திரிகோண வலுவும் சேர்த்து கிடைக்கும். இப்படிப்பட்ட காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் உச்சமாகிற சந்திரன் பாவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவுடைய கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது ராகு கேதுகள் சந்திரனுடைய நட்சத்திரங்களான அஸ்தம், திருவோணம், ரோகிணி இதில் உட்கார்ந்தாலும் சரி, நீங்கள் கடன் படக்கூடாதுங்க. கடன் பட்டுட்டிங்கன்னா அதனால் ஏற்படுற மனவேதனையை உங்களால் தாங்கவே முடியாது. வட்டி கட்டி கஷ்டப்பட்டு வீணாகி உழைப்பு பூராமே அடுத்தவங்களுக்காக போயிடுதுங்கிற விதி இந்த 2 அமைப்புக்கும் உண்டு. இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் பிறந்த ஜாதகம் ஏதோ ஒரு லக்னம், ராசியில் சந்திரனோட கேது இருக்காரா, கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இதில் நான் எப்போதும் கிரக இணைவே 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் இணைவுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ராகு கேதுவனுடைய அமைப்பில் மட்டும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 15 டிகிரிக்கு உட்பட்டு ராகு கேது இருந்தாலுமே நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். புரியுதுங்களா? கிரக இணைவுகள்ங்கிற அடிப்படையில் 5 டிகிரியை தான் நான் மென்ஷன் பண்ணுவேன், குறிப்பிடுவேன். பட் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு சந்திரன் நின்ற இடத்துலேருந்து முன்னும் பின்னும் 15 டிகிரிக்குள்ளே ராகு கேது இருந்தாலே நீங்கள் கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகு கேது சந்திரனோட ஒரே வீட்டில் இருந்தாலே கடனில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தே தீர வேண்டும். இதில் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி. அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. தேவையோ தேவையில்லையோ கடன் வாங்காமல் சமாளிங்க. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னா அந்த 10 ரூபாய்க்கு வாழ பழகிக்கிங்க. கடனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதனால் கவலைப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இதில் கேதுவோட நட்சத்திரங்கள் கூட கொஞ்சம் சாஃப்டாக யோசிக்கும். ராகுவோட நட்சத்திரங்கள் நிச்சயமாக விடவே விடாது. சந்திரன் உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், துலாத்தில் இருந்து சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், கும்பத்தில் இருந்து சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், இங்கே சந்திரன் ராகுவோடு தொடர்புக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். அதே மாதிரி மேசத்தில் சந்திரன் இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், மகத்தில் பிறந்து சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது ஒரு பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது போய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றது. இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இப்போ ராகு பகவானோ கேது பகவானோ ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலோ, ரிஷபத்தில் அல்லது கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தாலும், அல்லது மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி,
கடன் வாங்காமல் தவிர்த்து விடுதல் நன்று. தீராத கடன்ங்க, இதில் போய் மாட்டி விழுந்ததுன்னா அதில் இந்த தசைகள் எல்லாம் நடந்துச்சுன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. இப்போ ஒரு ஜாதகத்திற்கு ரிஷபத்தில் ராகு இருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார், கூடவே சந்திரன் இருக்கார், இவருக்கு ராகு திசை வருது. தீராத கடன்கார், கடன் வாங்காமல் தப்பிக்கணும், வாங்கிட்டா தீர்க்கவே முடியாது. அந்த தசை முடிகிற வரைக்கும் போட்டு படுத்து எடுத்து வருத்தும். அப்போ நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? சில நிகழ்வுகளுக்கு முன்கூட்டியே பலன்கள் அறிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதன்படி நமது வாழ்வியலை மாற்றி அமைத்து கொள்வதற்கு தான் ஜோதிட சாஸ்திரமே. ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் வரப்போகிற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதக அடிப்படையில் முன்கூட்டியே அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த தீய பலன்களை நடக்காமல் கூடுமான வரைக்கும் அதிலிருந்து ஒதுங்கி போய் விடுவது நன்று. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு தான். அப்போ நமக்கு ராகுவோட சந்திரன் இருக்கார், சந்திரன் ராகுவுடைய கேதுவுடைய நட்சத்திரங்களில் நம்ம பிறந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி கடன் வாங்கக்கூடாது, இது ஒரு விதி. அதே மாதிரி கடனுக்காக ஜாமீனும் போடக்கூடாது. இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முந்திரி கொட்டத்தனம் மிகுந்தவர்கள். முந்திரி கொட்டத்தனம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உள்ள வரேன். திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்க பூரா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யாருக்காகவாவது ஜாமீன் போட்டு அவங்க கடனை நீங்கள் கட்டியிருக்கீங்களா இல்லையா, இதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் இதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. குறிப்பாக 25 வயசுக்கு மேலே இருந்து 50 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். திருவாதிரை சுவாதி சதயம், நான் ஓப்பனாகவே இதை கேட்குறேன். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்காகவோ உங்கள் சொந்தக்காரங்களுக்காகவோ கடன் பட்டுட்டு அவங்களுக்கு ஜாமீனை போட்டுவிட்டு அவங்க கடனை உங்கள் தலையில் தூக்கி வச்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா, இதை நீங்களே உணர்ந்துக்குங்க. புரியுதா? ஏன் இதை சொல்கிறோம்? எல்லாமே அனுபவம் தான். அனுபவத்தில் தான் ஜோதிடம் என்பது பிறக்கிறது. கிரகங்களின் காம்பினேஷன் சில விதிகளை கொடுக்கும். இப்போ தீராத கடன் தொல்லை ஏற்பட போகும் அமைப்பு சந்திரனுக்கு இந்த நட்சத்திரங்களின் தொடர்புகள், இந்த கிரகங்களின் தொடர்புகள் வரும்போது ஏற்படும். ராகுவோடோ கேதுவோடோ சந்திரன் இணையும் போது, ஏன்னா அவர் தான் தனஸ்தானத்தில் உச்சமாகிறவர். அதீத நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன், மனோபலம் மிகுந்தவர்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ அவங்களால எல்லாம் என்னால் முடியும், 500 கோடி கடனா வாங்கு, சைன் பண்ணு, தொழில் ஆரம்பி, உனக்கு என்ன 50 கோடிக்கு நான் ஜாமீன் போடணுமா, போடுறேன், இந்த என் சொத்து பத்திரத்தை வச்சுக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது இந்த கிரக அமைப்பு கொண்டவர்கள் தான். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி மீளவே முடியாது. ஸோ வருமுன் காப்பது தான் ஜோதிடத்தில் சிறந்தது. வந்த பிறகு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பரிகாரங்கள் கிடையாது. கோயிலாக சுற்றுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்றதெல்லாம் சும்மா. நாம் முதல்ல வராமல் தடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை கடன் பட்டு விட்டோம் ஐயா, என்ன தான் செய்கிறதுனா அஷ்டமியில் கடனை திருப்பி கொடுங்க. தேய்பிரை அஷ்டமியில் கடனை திருப்பி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கால பைரவருக்கு தேங்காய் தீபம் போடுங்க, ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்பிக்கை தான் அதுக்கு அடுத்தது அப்படின்னு போயிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ கடன்படாமல் இருக்கும் சூட்சுமத்தை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இந்த ராகு கேதுங்கிற கொடும் பாவிகளோடு தொடர்பு கொள்கிறாரா, உஷாராக இருங்க. அதுலேயும் குறிப்பாக ராகு தான் ரொம்ப தூண்டி விடுவார், கேது கூட கொஞ்சம் யோசிக்க வச்சுருவார். ஏன்னா கேது தன்னம்பிக்கையை குறைக்கிற கிரகம், ராகு தன்னம்பிக்கையை தூண்டி விடுற கிரகம். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். மனோகாரகனான சந்திரன் ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்கள் வாழ்வியலில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட். அதுலேயும் சந்திர திசையோ ராகு திசையோ நடப்பில் வந்துருச்சுன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. அப்போ செயற்கரிய செயல்களை செய்கிறேன் பேர்வழி என்கின்ற பெயரில் வாழ்நாளையே குழப்பிக்கொள்ளும் விஷயங்களை செய்து விடுவார்கள். அப்போ அந்த மாதிரி செயல்படும் போது இந்த கடனாலும் ஜாமீன் போடுறதுனாலும் மற்றவங்க கடனை உங்கள் தலையில் தூக்கி போட்டுக்கிறதுனாலையும் வாழ்க்கை சிக்கலை சந்தித்துவிடும். தீராத கடனும் மன உளைச்சலையும் கொடுத்துவிடும் என்பதனால் இதில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.